ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம், அதுக்கப்புறம் சீரகம் போட்டதுக்கப்புறமா ஆனியன் வந்து 2 கட் பண்ணி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்படுற வெஜிடபிள்ஸை வந்து சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் கூடவே வந்து முருங்கைக்காய் எடுத்துருக்கோம், ஆனால் இப்போது நாங்கள் அதை வந்து ஜாயின் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதெல்லாம் வதக்கினதுக்கப்புறமா பருப்பு தண்ணி நம்ம வேக வச்சுருப்போம் இல்லையா, அதை வந்து மசித்து அது கூட சேர்த்துக்கோங்க. தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய்த்தூள் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் இது நாங்கள் வந்து 1.5 ஸ்பூன் போட்டிருக்கோம். இதை போட்டு நல்லா கலந்துட்டு நெக்ஸ்ட் வந்து உப்பு வந்து தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணுன்னா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விடுங்க. மஞ்சப்பொடியுமே வந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளி வந்து கொஞ்சமாக ஊற வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு கொதிச்சதுக்கப்புறமா புளி கரைசலும் நெக்ஸ்ட்டு வந்து முருங்கைக்காயும் வந்து சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதித்த உடனே காயும் நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.